வணக்கம் நண்பர்களே. ரிஸ்க் மேக் எ மேன் பிகம்ஸ் ரிச் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் எப்போவுமே ரிஸ்க் எடுக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வெற்றி அப்படிங்கிறது நம்ம கைக்கு வந்துடும். இங்கே 2 சிசியர்கள் ரொம்ப வறுமையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. எவ்வளவு தான் உழைச்சாலும் மற்றவங்க போல் அவங்களால சந்தோஷமாக வாழ முடியல. இந்த விஷயத்த அவங்க குருக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. குருவே, நாங்கள் இந்த மாதிரி எவ்வளவு தான் ட்ரை பண்ணாலும் எவ்வளவு தான் உழைச்சாலும் மற்றவங்க போல் சந்தோஷமாக வாழ முடியல அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட குரு உடனே தாங்கிட்ட பாதுகாத்து வச்சுட்டு இருந்த 2 மரத்தோடைய விதைகளை எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்து இதை நீங்கள் கரெக்டாக பேணி காத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வறுமையை நீக்கி தரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கொண்டு போன 2 சிசியர்களும் ஒருத்தர் அதை கரெக்டான நேரத்தில் நீரையும் உரங்களையும் கொடுத்து நல்ல சீரமைச்சு வளர்க்குறாரு. இன்னொருத்தர் அதை குரு பாதுகாக்க சொன்னாருன்றதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய பெட்டிக்குள்ளார வச்சு அதை பூட்டி வச்சிடுறாரு. இதை சரியாக வளர்த்தவருக்கு நல்ல காய்களையும் கனிகளையும் ஒரு கொஞ்சம் நாளில் கொடுக்க ஆரம்பிச்சிடுது. அதை வச்சு அவருடைய வறுமையை நீக்கிக்கிறாரு. இன்னொருத்தர் தவறாக புரிஞ்சுக்கிட்டதுனால அதை எந்த விதமான பயனுக்குமே யூஸ் பண்ணாமல் அதை ஒரு பெரிய பெட்டியில் போட்டு பூட்டதுனால அவருக்கு எதுவுமே கிடைக்கிறதில்ல. அவருக்கு வறுமை அதிகரிச்சுட்டே போயிடுது. வாழ்க்கையில் நமக்கு கண்டிப்பாக எப்பயாவது ஒரு வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். நாம் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சமாவது ரிஸ்க் எடுத்து அதை சரியாக செயல்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு கஷ்டங்களாக இருந்தாலும் அதை நீக்கி அங்கேருந்து நம்ம லைஃப்பில் வெற்றிகளை மட்டுமே சந்திக்கிறதுக்கு வழியாக அமையுங்க. எதுவுமே ரிஸ்க் எடுக்காமல் எதுவுமே கஷ்டப்படாமல் நம்ம இருக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அந்த சிசியர் போல தான் நாம்ளும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயனும் இல்லாமல் வெறும் பெட்டிக்குள்ளே இருக்கிற விதையாக மாறிவிடுவோம். யோசிச்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். நன்றி.